தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருச்சி சிவா விரைவில் மத்திய அமைச்சர் ஆவார்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவோட ஸ்கீம்ஸ்க்காக அவங்களோட மசோதாக்காக திமுகவை அணுகும் சூழல் வரும் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த அனிதா ராதாகிருஷ்ணனோட ஸ்பீச் எப்படி இருக்கு சார்? விரைவில் திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஏன்ட்ட கேட்கறது நியாயம் இல்லாது. எனக்கு முதல்ல என்னை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட விபரீதமான முடிவுகளை கட்சிகள் எடுக்குமா என்பது எனக்கு சத்தியமா இருக்கு. ஆனா என்னன்னா, பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து, ஊரெல்லாம் கருத்து சட்டத்தை எதிர்த்து ஏப்ரல் 17ஆம் தேதி கூட சட்டத்தை ஊர்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி திடீர்னு இப்படி ஒரு சர்க்கஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் நாங்க நம்புறதெல்லாம் என்னன்னா, ஜனநாயகத்துல உண்மையிலேயே பாஜகவை எதிர்ப்பவர்கள், RSS எதிர்ப்பவர்கள், வெறுப்பு அரசியலை எதிர்ப்பவர்கள், கொள்கையில எந்த விதத்திலும் சமரசம் இருக்கிறோம் இருப்பார்கள். நடக்கும் திமுக தான் நீங்க கேட்கணும். திமுக தலைமையிடம் தான் அதை கேட்கணும். எல்லாத்துக்கும் வாய் திறக்கிற RS பாரதியை கேட்கணும். இதை பத்தி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ற RS பாரதி, விஞ்ஞானி மாதிரி பேசுற, அரசியல் விஞ்ஞானி மாதிரி பேசுற RS பாரதியை கேளுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன, அது உங்க கட்சியோட கருத்தா, முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத நீங்க கேளுங்க. தயவு செய்து பத்திரிகையாளர் அவரை கேளுங்க. அவர் தானே சொன்னது, நான் சொல்லலையே. நான் சொல்லவே இல்லை சாமி, அவர் தான் சொன்னாரு. நான் ஒரு கார்பரேஷன்ல கூட தாவேகாவும் இந்த கூட்டணி கட்சியை ஜெயிச்சுட்டா, நான் அரமிசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். வீடியோ உங்க டிவில போட்டு பாருங்க. அரமிசை தான் மீசை எடுத்து விட்டால் அரமிசை பாருங்க. மீசைலாம் என்ன, 2 மீசையை வச்சிருக்க முறுக்கி விடுறதுதான் பாரதியோட வரலாறு. இவர் நான் அரமிசை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் அரமிசை பேர மாற்ற முடியாது, அவங்க அப்பா வச்ச பேர். அதனால அதை மதிக்கிறேன் நான். அதனால அரமிசை பாரதி, அரமிசை ஜனவரியில இருந்து எடுத்துக்குவாருன்னு சொன்னேன். அதனால அரமிசை பாரதி என்று ஜனவரி முதல் அழைக்கப்படுவாருன்னு நான் சொன்னேனே ஒழிய நான் முன்னாடி எல்லாம் சொல்லல. நான் இந்த வார்த்தையும் ஆட் பண்ணல. அவர் அப்பா வச்ச பேரு, அவர் சொன்ன சவுடாலு, அந்த சவுடால வரப்போ ரிசல்ட் அதுதான் சொல்றேன். காங்கிரஸுக்கு அதிகமான இடங்கள் கேட்டு போயிருவீங்களா சார் தாவேகா கூட்டணியில? காங்கிரஸ் தாவேகா உறவு என்பது மிகவும் ஆழமான உறவு. ராகுல் காந்தி அவர்களை சகோதரர் என்று அழைப்பவர் அருமைக்குரிய சகோதரர் விஜயவர், தமிழக முதலமைச்சர். அவர்களுடைய இருவருக்குமான உறவு என்பது கெமிஸ்ட்ரிங்கிறது சூப்பரான கெமிஸ்ட்ரி, நீண்ட நாளான உறவு. இந்த உறவு அவர்களை பொறுத்த மட்டும், எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு உரிய மரியாதை. நாங்க கேட்காமலே நாடாளுமன்றத்துல மாநிலங்களவை சீட்டுகள் கொடுத்தது தாவேகாவை பொறுத்த மட்டும், அதுவும் குறிப்பிட்ட தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் இந்த உறவை மிகவும் கண்ணியமான உறவாக பார்க்கிறார். அதனாலதான் நாங்க கண்ணியமா நடந்துக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய தோழர்களுக்கும் தாவேகாவுடைய தொண்டர்களுக்கும் உள்ள உறவு என்பது ஒரு சிறப்பான சகோதரத்துவமான உறவு. அதுல எங்களை பொறுத்த மட்டும் நாங்க எந்த நேரத்தில் தேர்தல் வருதோ அந்த நேரத்தில் உட்கார்ந்து பேசி தர முடியும். புதுசா இப்போ அரசியலுக்கு அண்ணாமலை வந்திருக்காரு சார். 2031 மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க 2022 நினைக்கிறேன் மாற்றம் வரும் சொன்னாரு. 26ல பாஜக வெற்றி வரும்னாரு. 24ல ஒரு பாஜக வெற்றி பெறும்னாரு. தமிழ்நாட்டுல எல்லா MP 22 MP ஜெயிப்போம்னாரு. அதனால அண்ணன் சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, முதல் சேவகர் அப்படின்னா ஹிந்தியில என்ன மோடி சொன்ன அதே வார்த்தை தான். நான் முதல் சேவகன் அப்படின்னு சொன்னாரு. முதல் சேவகன் அப்படிங்கிறது அதே மாதிரி எல்லா கொள்கையிலுமே ஏறக்குறைய மோடியுடைய கொள்கைய தமிழ்ல காப்பி அடிச்சு வச்சிருக்க கொள்கையா இருக்கு. ஹிந்தியில மோடி சொல்றாரு, அதான் தமிழ்ல அண்ணாமலை சொல்றாரு. அதனால அந்த கார்பன் தமிழ்நாட்டினுடைய மோடியினுடைய கார்பன் காப்பியாத்தான் அண்ணாமலை இருக்காரு ஒழிய புதிய சரக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவரை பொறுத்த மட்டும் மீண்டும் மீண்டும் பாஜகவுடைய வேஷங்கள் தமிழ்நாட்டுல தோலுரிக்கப்படுது. RSS உடைய வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டுல எதுபடல அப்படிங்கிறதுக்காக புதுசா வேஷம்லாம் கட்டி வந்திருக்காரு. நான் முதல்ல சொன்னது பார்த்தா நம்ம வடிவேலு கதையில வர்றாப்புல, எப்படிடா கண்டுபிடிச்சியான்னு கேட்ட உடனே கொண்டே மறைக்க விட்டுட்டியடா அப்படின்னா கொண்டதான பிரச்சனை அப்படின்னு அந்த கதையை அண்ணாமலை மோடி எதிர்ப்புங்கிறத இல்லாம இருக்கிறதுனால அந்த மோடியினுடைய அன்பு அவருடைய கொண்டையா மாறி இருக்கு. மோடி மேல இருக்க அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய விசுவாசம் அவரை காட்டிக்கும்.